எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் ஆட்டம் ஃபேர் நடக்குது. ஜான்வரி 23 வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. பிப்ரவரி 1 வந்து முடிஞ்சிரும். நான் ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2 வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன்னா, இது வந்து பார்ட் 3. அதுக்கு தொடர்ச்சி தான் இது. நம்ம ஆல்ரெடி இந்த டால்லாம் பார்த்துட்டு வரும்போதே, இதில் வந்து பிளாக் மெட்டலில் வளையல், நெக்லஸ் அதெல்லாம் இருந்துச்சு. பிளாக் மெட்டல் வளையலில் ஜிமிக்கிலாம் தொங்கிட்டு, இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ஃபேஷனாக இருந்துச்சு. இப்போ திரும்பவும் இந்த வளையலில் இந்த ஜிமிக்கிலாம் போட்டு வந்திருக்குது. இது நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்து போட்டிருக்க கடை தான். கலர் கலராக நிறைய நெயில் பாலிஷ் இருந்துச்சு. எனக்கு நெயில் பாலிஷ் நல்லா பிடிக்கும். ஆனால் நான் வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அதை வாங்கலை. நிறைய எல்லாமே கவர் பண்ணணும் வீடியோஸில் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் வந்து நெயில் பாலிஷ்லாம் வாங்காமலே அப்படி வந்துட்டேன்னா, நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நிறைய கடைகளில் இருக்குது. இதில் வந்து ஹாப்பினஸ் இஸ் யுவர் கலர் அப்படின்னும் போட்டிருந்துச்சு. நிறைய கலர்ஸ் இருந்தாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. கலர் கலராக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன கிளாஸுக்கெலாம் போகும்போது நிறைய கலர் கலராட்ட அந்த கிளாஸ் ரூம்லலாம் போட்டு வைப்பாங்க. அது கண்ணுக்கு நிறைய அட்ராக்டிவாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இது வந்து இந்த சாம்பிராணி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல இங்கே பகூர், அதுக்கு ஸ்டாண்டு. அது பெருசாக மாடலாக வச்சுருக்காங்க. ஆனால் சின்னதாக நம்ம ஊர் சாம்பிராணி சட்டி மாதிரி தான் சின்னதாக இங்கே இருக்கும். அதில் தான் சாம்பிராணிலாம் போடுவாங்க. இது வந்து ஹைதராபாத் பேர்ல் தான். அதில் அங்கே உள்ள நெக்லஸ், பேர்ல் மாலை எல்லாமே இருந்துச்சு. ஜிமிக்கி அதெல்லாம் கூட இருந்துச்சு. நெக்லஸ் எல்லாமே பேர்ல்லையே இருந்துச்சு. அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு, இது இங்கே உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நமக்கு நம்ம ஊரில் இது இருக்கிறனால இது ரொம்ப அப்படி விசேஷமாக இல்லை. இங்கே உள்ளவங்க வந்து இதை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு வாங்குவாங்க. அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஃப்ரூட்டியை பார்த்தோன்னா ஃப்ரூட்டி அப்படின்ட்டு எனக்கு வேணும் அப்படின்ட்டு வந்துட்டேன்னா, நான் பஹ்ரைனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் ஃப்ரூட்டி பார்க்குறேன்னா, நான் சின்ன பிள்ளையா இது ஒரு வாட்ச் கடை. நிறைய வாட்ச் கடையும் இருந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது கன்னியாகுமரி டு திருச்சி வந்து எங்கள் சித்தி வீடு, ஆச்சி வீடெல்லாம் திருச்சியில் இருந்துச்சு. நாங்கள் போகும்போதெல்லாம் பஸ்ஸில் வரும்போது எங்கள் அம்மா எனக்கு ஃப்ரூட்டி வாங்கி தருவாங்க. அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரூட்டி எனக்கு. டோனட்லாம் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது இந்த பிள்ளைங்கள்லாம் சுற்றி வரும்போது நல்லா பசிக்கும். லாஸ்ட்டாட்டு இந்த இதில் வரும்போது வீட்டுக்கும் சிலர் வாங்கிட்டு போவாங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுப்பாங்க. இது வந்து எதை எடுத்தாலும் வந்து 200 அந்த மாதிரி, அதாவது 1 டினார் அந்த மாதிரி கடை இது. இது நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாமே நம்ம சேஃபாக வச்சுருந்தா நிறைய நாளுமே இந்த கலர்ஸ்லாம் போகாமல் இருக்கும். அப்புறம் அந்த பெர்ஃப்யூமெல்லாம் இருக்கிற கடையில் வந்து பெர்ஃப்யூம் நமக்கு ஸ்மெல் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் பெர்ஃப்யூம் நமக்கு அடித்து தருவாங்க. எத்தனை பெர்ஃப்யூம் நமக்கு ஸ்மெல் பார்க்கணுமோ அத்தனைக்கு நமக்கு அடித்து தருவாங்க. நமக்கு பிடிச்சிருந்த பெர்ஃப்யூம்னா வாங்கலாம். இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க, அதாவது ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க கூட ஹேண்ட்பேக் மாதிரி குட்டியாக போட்டுட்டு அதில் பெர்ஃப்யூம் பாட்டில் வச்சுருப்பாங்க. கார்லேருந்து வெளியே இறங்கும் போதே பெர்ஃப்யூம் போட்டுட்டு தான் வெளியே இறங்குவாங்க. நம்ம இப்போ ஒரு ஹால் நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அடுத்த ஹால் போகுதுக்குன்ட்டு இங்கே வந்து கிளினிக் கூட வச்சுருக்குறாங்க. யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சினா கூட கிளினிக்குக்கு போய்க்கலாம். இந்த ஹாலில் வந்து நிறைய இந்த கோல்டு ஜுவல்லரி கடைகள் நிறைய இருந்துச்சு. அது போக இந்த மாதிரி லெதரில் செய்த பேக் எல்லாமே இருந்துச்சு. இந்த லெதரில் பண்ண பேக் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து வந்த பேக்குன்னு நினைக்கிறேன், ஐட்டம்ஸ் எல்லாமே. அந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, அழகான ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரையல் போட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அபயாலாம் கூட இருந்துச்சு. நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இந்த வழி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும்ல. அதனால தான் கடை மட்டும் எடுக்காமல், சரி இப்படி இந்த பார்த்து இப்படி எடுத்தாச்சுன்னா சரி இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்ப்பீங்கள்ல. அதனால தான் அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரேண்டமாட்டு. நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுவுமே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் தான். நம்ம ஆல்ரெடி நான் அந்த ஹால்லேயே நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினனால நான் இங்கே ஒன்றுமே வாங்கலை. அப்படி பார்த்துட்டே வந்துட்டேன் நான். ஆனால் எதுவுமே ஃபஸ்ட்டு நம்ம வாங்காமல், இது வந்து கார்பெட்டு. இங்கே வந்து கார்பெட்டுமே இந்த ஹால் அதிலலாமே அவங்க சோஃபாக்கு கீழெல்லாம் போடுறாங்க. கார்பெட்டு இல்லாமல் அதெல்லாம் இவங்களுக்கு மஸ்ட்டு. கார்பெட்டு, அப்புறம் அந்த பகூர் ஸ்டாண்டு இதெல்லாமே மஸ்ட்டு. இது வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் போடுறதுக்கு நிறைய சாஸ் வச்சுருந்துச்சு. அது நம்ம ஊர் பானிபூரி கடை இருந்துச்சு.
இதுவும் அந்த கார்பெட்டுன்னு ஆல்ரெடி பார்த்தோம்ல. இது இல்லாத வீடே இருக்காது. இதெல்லாம் அவங்க எல்லார் வீடுகள்லையுமே ஹால்ல வந்து கார்பெட் வந்து போட்டிருப்பாங்க. இது இந்த நெக்லஸ்லாம் கோல்டில் உள்ளது. அது அப்படியே பார்த்துட்டு அவ்வளோதான். இது ஷால். கடைசியாட்டு ஒரு ஷால் கடையிலயும் போய் பார்த்து, நானும் 2 ஷால் வாங்கினேன் இதில. அழகாட்டு டிசைனில் நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இது நிறைய செடியெல்லாம் இப்படி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்க ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் செடி மாரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா ரியல் இது. மண்ணு அதிலேயே டியூபெல்லாம் போட்டு மேலே வர வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து ஒரு பட்டனை மட்டும் ஆன் பண்ணால் போதும், எல்லாத்துலேயும் தேவைக்கு அது தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காட்டு அதில் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் தான். அப்படியே ஆஃப் ஆயிடுது. அது வால் ஃபுல்லாகவே இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல. எனக்கு இந்த 2 ஷாலுக்கு கவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு ஏதாவது சுற்றி வந்ததில் லாஸ்ட்டில் அந்த 2 ஷால் வாங்கிட்டு அப்படியே வெளியே போகும்போது இந்த ஆட்டம் ஃபேர் பொம்மை இதில் இருந்துச்சுல, அதுக்கும் வெளியே போனேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சுற்றி பார்த்துட்டு அதிலே வந்து "சி யூ அகெயின்" அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. இதில் பாப்கார்ன் அந்த மாதிரி கடையெல்லாம் இருந்துச்சு. நம்ம வெளியே வரும்போதே நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம்ல, அதனால் வெளியே போகும்போது ஸ்கேன் பண்ணிட்டு தான் போனோம். அப்படி தான் போ முடியும் நமக்கு. அவங்களுக்கு நம்ம யாரெல்லாம் உள்ளுகடி போயிருக்கோம், போனவங்கலாம் வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக அந்த மாரி தான் ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுது. வெளியே வந்து அப்படி திரும்பவும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா வெளியே நின்று பார்த்தாச்சுது. இது ஜான்வரி 23லேருந்து February 1 வர இருக்குது. அதில் எல்லாம் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு டைமிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு இந்த ஹாலுக்கு அப்படியே ஒரு பாய்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சுது. முந்தி வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்க கூட வந்து நான் இங்கே வருவேன்னா, ராணி ஆண்டின்னு ஒருத்தவங்க உண்டு. அவங்க கூடயே நான் வருவேன்னா, 10 நாள் ஆட்டம் ஃபேர் நடக்குன்னா ஒரு 3 டேஸாவது இங்கே வர்றது. இது ஸ்டார்ட் பண்ண ஒரு 3வது நாள், அப்புறம் லேடீஸ் ஓன்லி இருக்கக்கூடிய நாள், கடைசி நாள் அப்படின்ட்டு 3 நாள் வர்றது. ஒரு செகண்ட் டே, தேர்ட் டேலாம் வந்து ₹2000 விற்கிற ஐட்டம் வந்து கடைசி நாள் வந்தாச்சுன்னா ₹1000 தான் விற்பாங்க. அப்படி ஜாலியாக வந்து நிறைய கம்மல், வளையல் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்குறது. அதில் ஒரு பஸ் போச்சுல, அது வந்து நம்ம கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் தூரமாக போட்டிருந்தா நம்மளை எடுத்துக்கொண்டு அந்த கார் பார்க்கிங் இதில் விடும். இது நம்ம உள்ளாடி வாங்கின ஃப்ரூட்டி தான். எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஊர் ஐட்டம் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஹாப்பி தான். அங்கே ஒரு 2 ஹவர்ஸ் சுற்றும்போது நமக்கு பசிக்கலை, தண்ணியெல்லாம் குடிக்க தோணலை. வந்தோடனே ஓகேன்ட்டு நம்ம ஊர் ஃப்ரூட்டி எடுத்து அப்படி குடிச்சாச்சுது. இங்கே என்ட்ரன்ஸ் நமக்கு ஃப்ரீ தான். அதே மாதிரி இந்த கார்லலாம் நம்மளை கொண்டு விடுறாங்கல்ல அந்த பஸ்ஸு, அதெல்லாம் நமக்கு ஃப்ரீ தான். எதுவுமே நமக்கு பைசா கிடையாது. அந்த கார் நம்ம அந்த பஸ்ஸில் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம கார் பார்க்கிங் இந்த ஏரியாவில் தான் நம்ம போட்டிருக்குறாங்க. நம்ம வந்து பில்டிங்க்கு நேராக ஆப்போசிட் போட்டோம். இங்கே நிறைய பேர் வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அதுவே நம்ம கைட் பண்ணக்கு நிறைய பேர் நிற்பாங்க. நம்ம ரொம்ப சாஃப்டாக தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளை கார் பார்க் பண்ணுறதுக்கு இங்கே போடுங்க, அங்கே போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டாக தான் நம்மள்ட்ட பேசுவாங்க. நம்ம இது ஃப்ரைடே மார்னிங் வந்து நம்ம வந்ததுனால ரொம்ப கூட்டமாட்டு இல்லை. ஈவினிங் நேரம்லாம் வந்தாச்சுன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால தான் நிறைய கார் பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. ஃபுல்லாக க்ரௌடாட்டு இருக்கும். நம்ம உள்ளாடியே நம்ம வந்து போகும்போது அவ்வளோ கூட்டமாட்டு இருக்கும். இது வந்து அந்த ஃபார்முலா 1 நடக்கக்கூடிய அந்த சர்க்யூட் அது. ஃபார்முலா 1 ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம். உள்ளாடி என்ட்ரு பண்ணும்போதே ஃபார்முலா 1 உள்ள அந்த கார் ஒன்று இருந்துச்சுல்ல, அது பார்த்துருந்தோம் நம்ம. இங்கே அந்த ஃபார்முலா 1 ரேஸ் வந்து பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இதுலேயும் நம்ம வெளியே வரும்போது "See you soon" அப்படின்ட்டு போட்டிருந்துச்சுது. அதையும் அப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டு அதனால் இப்போ என்னென்னா, நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறனால நிறைய ஐட்டம்ஸ் வாங்குறது கிடையாது. நான் இப்போ என்னெல்லாம் அங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாருங்கள், ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கலர் கலராக நட்ஸ் வச்ச சாக்லேட், இந்த சாக்லேட்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். மின்ட் வச்ச சாக்லேட், இது அல்வா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது ஃப்ரூட்டியும் ஒன்று அப்படி எடுத்துக்கொண்டு வச்சாச்சுது. இந்த சிப்ஸும் அதிமனுக்கு நல்லா பிடிக்குன்னு சொன்னேன்ல, அந்த சிப்ஸ் அப்படி எல்லாமே வச்சு நீங்களும் இது பாருங்கன்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இதுதான் நான் 2 ஷால் நான் வாங்கினது. ஷால் ஏன்னா வந்து இங்கே வந்து சம்மர் சீசன் ஒரு 6 மந்த்ஸ் இருந்துச்சுன்னா 6 மந்த்ஸ் வந்து
நல்ல குளிர் இருக்கும். இது அந்த மீனாக்கரி வளையல் இருக்குல்ல அது. நல்ல குளிர்னா, நம்ம கொடைக்கானல், ஊட்டிலலாம் இருக்கிற மாதிரி நல்ல குளிர் இருக்கும். எல்லாருமே ஸ்வெட்டர், ஷால் தான் போடுவாங்க. அந்த ஷால் வச்சிருந்த கவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அதையும் அப்படியே சேஃபாட்டு தூக்கி வச்சுட்டேன் நான். அதனால ஷாலுமே வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ நீங்க 3 வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதில உங்களுக்கு என்னலாம் பிடிச்சிருந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் இயர் இதே மாரி இந்த மாரி பார்க்கலாம்.